நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் வந்து வேறு. அதாவது ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட். அது வந்து 2027 ஜனவரியில் தான் தொடங்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வேறு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கமல்ஹாசன் வந்து ப்ரொடியூசர், ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ரஜினி வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு. ஏன் 2 ப்ராஜெக்ட்டு? அதாவது வந்து ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்டையும் ராஜ்கமல் தான் தயாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து இம்மீடியட்டாக ராஜ்கமலுக்கு ஒரு படம் ஹீரோவாக நடித்து கொடுக்குறாரு. எதுக்காண்டி இது பண்ணுறாரு அப்படின்னா, ரஜினி, கமல் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியும். அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 75லேருந்தே 1975லேருந்தே 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் தொடக்க நிலையில் இருக்கார். ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 75லேருந்து 78 பைரவியில் தான் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. அது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 26 படங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் பல லாங்குவேஜில் வந்து வில்லனா நடிக்கிறார். வில்லனா மட்டுமே நடிக்கிறார்.